உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய புன்னகை சிரிப்பால் சிரிப்பில் மட்டுமே அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பு, பாசம், அக்கறை, இந்த மூன்றுக்கும் சொந்தக்காரராகிய ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா மாத பலன்களில் பார்த்திங்கன்னா ஆங்கில மாத பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் 2 இடங்கள்லையுமே தன்னுடைய பரிமாற்றங்களை செயல்படுத்துவார். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் தொடக்கத்தில் சனி பகவானுடன் சூரியன் இணைந்து செயல்படுவார். அதுக்கடுத்து உங்களுடைய ராசியின் அதிபதியுடன் பிற்பகுதியில் செயல்படுவாங்கிறது கிரக ரீதியான அமைப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய சந்தோஷம் என்ற செயல்பாடுகள், ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள், ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? 14ஆம் தேதி மேலே உங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக தரக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்புறம் சொந்த வீடு, சொந்த மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படுத்தலாம். சில மாற்றங்கள் உறுதியாக உண்டு. வேலையில் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. அப்போ யார் யாரெல்லாம் வேலையை கொஞ்சம் சேஞ்ச் ஏற்படணும், இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்ன பண்ணுங்கள், அதற்கான ஆயுத்தம் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி பிளான் பண்ணலாம், அப்படி நம்ம எந்த இடத்துல போய் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதேபோல் உங்கள் மேலே தேவையில்லாமல் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணாலுமே உங்களை ஏதாவது டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனால் என்னென்னா, நீங்கள் அதை வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சிந்தனை முழுமையாக உங்களை பற்றி மட்டுமே இருக்கணும். புரியுதா? நீங்கள் அந்த தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கை, தேவையில்லாத நபர்கள் கொடுக்குற பிரச்சனை, இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்களோட சிந்தனை என்னவாக இருக்கணும், உங்களை பற்றி மட்டுமே இருக்கணும். மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவங்களுடைய செயல்பாடை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏதாவது திருமணத்துக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் மாதம் பிற்பகுதியில் சித்திரை பிறந்த பிறகு என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக அதற்காக உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. உங்களுக்கு நான் சரி அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிரக ரீதியாக ஏற்படுது. இவ்வளோ நாளாக வரன் தேடி தேடி சுற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ வரன் அமையலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் அதாவது நீங்கள் செய்யாமல் உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை மாட்டி விட்டுருக்காங்க, நீங்கள் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகி உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிற ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆற்றல் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் பிற்பகுதியில் உறுதியாக கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. ஸோ வேலைகள் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா உறுதியாக வெற்றி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக யோசித்திங்கன்னா ஒரு 2 முறை ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதனால் உங்களுக்கான சிந்தனையை தவிர்த்து மற்றவங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் என்ன பண்ணணும், தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போல் இந்த மாதம்தான்
கிட்டத்தட்ட அந்த 3 வருடத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட கவலை, அதேபோல் நீங்கள் பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள், இதிலேருந்து மீண்டு வருவதற்கான சரியான மாதம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் முதல் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். இதை உங்களுக்காக பயன்படுத்தணும். மற்றவங்களுக்காக தான் இப்போ வரையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறது கிடையாது. மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட வந்து அன்பை காட்டுறேன், பாசத்தை காட்டுறேன்னு ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணுங்கள், பிளாக் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உள்ளே வந்துடுமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிடுமானா கண்டிப்பாக பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20லேருந்து 30% ஒரு கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்கள் லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதே போல் வந்து காதல் அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை, இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரசனம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டிலேருந்து, உங்களுடைய அலுவலகத்திலேருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அனுப்பிவிட்டுட்டு ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.